பூமியின் வளிமண்டலத்தில் நமக்கு தேவையான ஆக்சிஜன் நிறைஞ்சு இருக்கு. 2 பில்லியன் வருடங்களுக்கு முன்பு இந்த ஆக்சிஜன் மூலக்கூறுகளை ஒளிச்சேர்க்கையின் மூலம் முதலில் தயாரித்தது சயனோபாக்டீரியா. அதுவரை மீத்தேன் மற்றும் பிற வாயுக்கள் வளிமண்டலத்தில் நிறைந்திருந்ததால் பூமி பிற உயிர்கள் வாழ தகுதியற்றதாக இருந்தது. 1 முதல் 100 மைக்ரோமீட்டர் மட்டுமே அளவு கொண்ட 6 முதல் 12 மணி நேரம் மட்டுமே வாழ்நாளை கொண்ட சயனோபாக்டீரியா ஒளிச்சேர்க்கை செய்து ஆக்சிஜனை வெளியிட தி கிரேட் ஆக்சிடேஷன் ஈவென்ட் நடக்க பூமியின் வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் சேர்ந்து பூமியானது பிற அனைத்து உயிர்களும் வாழ தகுதியான இடமாக மாற்றப்பட்டது. இதற்கான சான்றுகள் ஸ்ட்ரோமேட்டோலைட் என்ற ஃபாசில் ரெக்கார்ட்ஸ் மூலம் நமக்கு கிடைக்கின்றன. நீரில் வாழ்ந்து பூமியை அனைத்து உயிர்களும் வாழ தகுதியுள்ள இடமாக மாற்றிய சயனோபாக்டீரியா போல் வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடால் நிரப்பி பூமியை வாழ தகுதியற்ற இடமாக மாற்றிய மனிதர்களுக்கு வளிமண்டலத்தில் வாழும் சயனோபாக்டீரியா இன்றைய காலகட்டத்தில் தேவைப்படுகிறது.